கலாச்சாரத்தோட ஒன்றிய ஒரு உயிர் ஆடும் மாடும். உலகத்துல எத்தனையோ இனங்கள், ஆடு மாடுகளுக்கென்று பண்டிகை வைத்த ஒரு இனம் தமிழ் பேரினம் தான். உங்களுக்கு தெரியும், அறுவடைக்கென்று ஒரு திருநாள் வச்சு கொண்டாடினவனும் தமிழன் தான். எங்க குடும்பத்தில் ஒருவராக தான் இந்த ஆடு மாடுகளை நாங்க பார்ப்போம். அவங்களுக்கு செல்லமாக பெயர் வைத்து அழைப்பது பார்த்திருப்பீங்க. அப்படிதான் எங்க வாழ்க்கை முறை இருந்தது. ஆடு மாடுகள் இல்லாத வேளாண்மை இல்லை, தற்சார்பு வாழ்க்கையும் இல்லை, பொருளாதாரம் இல்லை. வேளாண்மை என்பது என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு தொழில் அல்ல. தொழில் அல்ல, ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி கிடையாது, அக்ரிகல்ச்சர் தான். அக்ரி இண்டஸ்ட்ரிலாம் கிடையாது. கல்ச்சர், கலாச்சாரம், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய கலாச்சாரத்திலிருந்து தான் கல்ச்சருங்கிற சொல்லே வருது. அது எங்களுடைய வாழ்க்கை முறையில பிணைந்த உயிரினங்கள் தான் இந்த உயிரினங்கள். மாடுனா செல்வத்தை குறிக்குது. அதனாலதான் வீட்டுக்கு வர மருமகளே மாட்டு பெண் சொல்றது காரணமே அதுதான். அது சில அதிமேதாவிகள் மாடு செல்வம்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. எங்க அப்பா தெளிவா பேசுறாங்க. நம்மாழ்வார், வள்ளுவ பெருமகனார், மனிதர்களுக்கு கல்விதான் செல்வம், கல்வி அறிவொன்றுதான் செல்வம் என்று சொல்ல வராரு. ஆனா மாடும் செல்வம்னு சொல்றாரு. மாடும் செல்வத்தை தான் குறிக்குதுன்னு சொல்றாரு. அது இன்றைக்கு மேய்ச்சல் நிலங்கள் அற்று எல்லாமே விளைநிலங்கள், மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு தொழிற்சாலைகள், வளர்ச்சி, இந்த வீட்டு மனைகள் அப்படி ஆக்கப்பட்டு சுத்தமா மேய்ச்சல் நிலமற்று போனதுனால அது வாழ வழி இல்லாம, நாங்க அதை மேய்க்க வழி இல்லாம எங்களை ஆயர்குடிகள் மொத்தமா அப்படியே வித்துட்டு போற மாதிரி அருகிருச்சு. இது மேய்ச்சல் மாடுகள், இது கிடை மாடுகள். இது போக மலையில மேய்கிற மலை மாடுகள் இருக்குது, பலதரப்பட்ட மாடுகள் இருக்குது, பல வகைகள். இதுல இப்போ அது இப்படியே போனால் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எருமை கொண்டு இங்கே சேர்க்கணும்னா எருமை இல்லை வருது. மொத்தமாக ஒரு 5-6 எருமை தான் இருக்குது. அதில் 2 எருமை தான் எங்களுக்கு கிடைச்சிருக்குதுப்பா. எருமையே அழிஞ்சு போச்சு. இந்தியா அதிகமாக கறி, மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்து அதில் 64 விழுக்காடு எருமை மாட்டுக்கறி தான் ஏற்றுமதி செய்யுது. பாலில் முதலிடத்தில் இருக்குது. அந்த பாலை ஏற்றுமதி செய்கிறது எருமை மாட்டுப்பால் தான். ஆனால் எருமையை வளர்க்குறது, அதை பேசுறது அவ்வளோ இழிவாக தெரியுது. கறியிலே சுவையான கறி எருமை மாட்டு கறின்னு தான் வெளிநாட்டுக்காரம்பரம் வாங்கி சாப்பிட்றான். அந்த 64 விழுக்காடு கறியும் உத்தரப்பிரதேசம் மாநிலம் அனுப்புது. 100 விழுக்காட்டில் 64 விழுக்காட்டை உத்தரப்பிரதேசமே அனுப்புது. அதில் எருமை கறி தான் அதிகம். ஆனால் இங்கே அது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லாமே. இப்போ இது வெண்மை புரட்சியும் தான். மாடு இல்லாத பால் வருதா, பால் இல்லாமல் வெண்மை புரட்சி வந்துருச்சா? சும்மா ஒரு ஒரு இழி சிந்தனை இருந்து ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல், இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனம். இதெல்லாம் படிக்காதவன் செய்யறதுன்னு ஒரு பொது புத்தியில ஏற்றி அதை விட்டு வெளியேற்றி அது இவ்வளவு தூரம் அழிஞ்சு போச்சு. இப்ப இதே ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இந்த வேலையை நாங்கள் செய்ய தொடங்குறோம். இப்போ மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை. நீங்கள்லாம் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இல்லது ஜெர்மன், இந்த மாதிரி டென்மார்க், இந்த நாடுகள்லாம். சாலையில் நீங்கள் பயணித்து பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருப்பதை நீங்கள் அழகாக பார்க்க முடியும். அந்த மாதிரியெல்லாம் இந்த நாட்டில் ஏதாவது இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.